அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஸ்ரேயா குப்தா. நான் இப்போது திருப்பத்தூர் மாவட்டத்தில் காவல் கண்காணிப்பாளராக இருக்கிறேன். இங்கே வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இருக்குது. உங்கள் எல்லாருமோட சப்போர்ட்டுக்காக நான் காத்துட்ருக்கேன். ஃபர்தராக இந்த மாவட்டத்தில் எந்த குற்றம் நடக்கக்கூடாது, அதுதான் என்னோட பொறுப்பு இருக்குது. மெயின் பொறுப்பு அதுதான் இருக்குது. எந்த க்ரைம் ஆக்டிவிட்டி, எந்த இல்லீகல் ஆக்டிவிட்டி, எந்த காஞ்சா குட்கா இது எல்லாம் ஓடக்கூடாது. அதே மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஆள் இந்த ஆக்டிவிட்டீஸில் எங்கேஜ் ஆகிக்கிறாங்கன்னா அவங்க மேலே கடுமையான ஆக்ஷன் எடுப்பேன். கடுமையான சிவியரான ஆக்ஷன் எடுத்து குண்டாஸ் வழியாக போவேன். ஸோ இதோட அட்வைஸ் இருக்குது எல்லாருக்கே. எந்த இல்லீகல் ஆக்டிவிட்டி இந்த மாவட்டம்லேயே பண்ணவே கூடாது. அந்த மாதிரி பண்ணால் கட்டாயமாக போலீஸ் கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுப்பாங்க. மேடம், திருப்பத்தூரில் தொடர்ந்து அதாவது வர்ற எஸ்பிஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 10 நாள் 15 நாள் அப்படின்ற மாதிரி இந்த போக்குவரத்து நெரிசல் குறையும். மறுபடியும் பழைய மாதிரி திருப்பத்தூருடைய பெரிய பிரதான பிரச்சனையே போக்குவரத்து நெரிசல் தான். அதாவது புதுப்பேட்டை ரோட்லேருந்து செகண்டரி காலேஜ் வரைக்கும் மார்னிங் டு ஈவினிங் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கும். அதே போல் இந்த ஷேர் ஆட்டோஸ் ஆக்கிரமிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு ஷேர் ஆட்டோவில் 30 பேர் 20 பேருக்கு மேலே தான் கொண்டு போகிறாங்க. அது தடுக்க ஏதாவது நடவடிக்கை மேற்கொள்ளுங்களா? கண்டிப்பாக இது சம்பந்தமாக நான் நேத்திலிருந்து கொஞ்சம் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கேன். ப்ரெஸ்ஸிலேருந்து எனக்கு நிறைய தகவல் சொன்னாங்க. அங்கே ஜாம் இருக்குது, போக்குவரத்துல பிரச்சனை இருக்குது. அந்த ரூட் எல்லாம் ஸ்டடி பண்ணிவிட்டு அதில் என்ன ஏற்பாடு பண்ண முடியும் அது கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறேன். திருப்பத்தூர் மாவட்ட பகுதியில் கஞ்சா அதிகமாக இருந்தது, இப்போ கொஞ்சம் கட்டுக்கோப்பில் இருக்குது. இதை இன்னும் தீவிரமாக ஒழிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் நீங்கள் என்ன மேற்கொள்வீங்க? காஞ்சா சம்பந்தமாக நாங்கள் நிறையா சோர்ஸஸ் வச்சுக்கிறோம். ப்ரெஸ் எல்லாருக்கையும் நான் அதுதான் கேட்டுட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாவது தகவல் இருக்குது கண்டிப்பாக எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பொதுமக்கள்கிட்ட ஏதாவது தகவல் இருந்தால் அவங்க அதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நான் இன்றைக்கி என்னோட பர்சனல் நம்பர் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்ஸ்லேயும் சொல்லிட்டேன். யாராவதுக்கு எந்த தகவல் இருக்குது அது கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி என்னோட ஆஃபீஸிலேருந்து நாங்களும் தகவல் எல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். காஞ்சா போட்டுறதுக்கு நமக்கு எந்த அனுமதி கொடுக்கவே முடியாது. அதுக்கு நம்ம கரெக்டாக அவங்களுக்கு தடுக்கணும். ஸோ காஞ்சா போட்டுறதுக்கு நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். பெண்களுக்கு எதிரான நடக்கக்கூடிய குற்றச்சம்பவங்களை எந்த மாதிரி நடவடிக்கை? பெண்கள் அகேன்ஸ்டாக ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறாங்க, ஏதாவது க்ரைம் பண்ணுறாங்க, அதுக்கு நான் சிவியராக நடவடிக்கை எடுப்பேன். நானும் ஒரு பெண் தான். அதுக்கு நமக்கு எந்த அதில் லாக்ஸிட்டி கொடுக்கவே முடியாது. ஸோ அதுக்கே நான் கண்டிப்பாக கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன். பட் வீக்லி வெட்னஸ்டே பார்த்தீங்கன்னா பொதுமக்களுடைய நேரடி விசாரணை செய்கிறீங்க. அது பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய நிறைய எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டி நிறைய நடக்குதுங்க திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட். அது பெரும்பாலும் பெடிஷன்ஸ் மீது நிறைய நடவடிக்கைகள் காலத்தமாகுது, மெத்தனை போக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தகவல் பொதுமக்கள் மத்தியில் பேசிக்கிறாங்க. இது குறித்து ஏதாவது? அது நான் செக் பண்ணுறேன். இப்போது நான் இன்றைக்கி தான் 2 நாள் தான் ஜாயின் பண்ணிட்டேன். எஸ்சிஎஸ்டி ஸ்போர்ட்ஸோடக்கு என்ன கேஸ் இருக்குது, அதுக்கு நியாயமான என்ன நடவடிக்கை எடுக்கணும் தனி கவனம் ஏதாவது செலுத்த முடியுங்களா? எஸ்சிஎஸ்டி தனியாக ஒரு அறை ஒதுக்கி அவங்களுக்கான விசாரணையின் அடிப்படையில் எஸ்சிஎஸ்டி கேஸ் எல்லாமே டிஎஸ்பி லெவலில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. டிஎஸ்பி லெவலில் தான் என்கொயரி பண்ணுவாங்க. அதில் என்ன நியாயமாக இருக்குது அவங்களோட பெட்டிஷனில் அதில் கரெக்டாக ஆக்ஷன் எடுப்பேன். எஃப்ஐஆர் போட வேண்டியது கண்டிப்பாக எஃப்ஐஆர் தான் போடுவேன். திருப்பத்தூர் பகுதியில் சிக்னல் அமைச்சாங்க. பல லட்ச ரூபாய் செலவு பண்ணி சிக்னல் அமைச்சாங்க. அது ஒரு நாள் கூட இன்னும் பயன்பாட்டுக்கு வரல. குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 வருடங்களாக அது அமைச்சதை மட்டும்தான் இருக்கிறத தவிர அது பயன்பாட்டுக்கு வரல. அது பயன்பாட்டுக்கு வரதுக்கு துரித நடவடிக்கை மேற்கொள்வீங்களா? கண்டிப்பாக நான் மேடம், நீங்கள் முதல் முறையாக ஒரு பெண் அதிகாரி வந்திருக்கீங்க மாவட்டத்துக்கு. இது எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? நீங்கள் ஒரு நார்த் இந்தியன் கேள்விப்பட்டோம். இருந்தாலும் எப்படி அந்த மொழி விஷயங்கள்? நார்த் இந்தியன் தான், ஆனால் தமிழ்நாட்டிலே வந்துட்டு பிறகு எல்லா மக்கள் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அது நான் கரெக்டாக பொறுப்பு எடுத்து இங்கே என்னோட வேலை பண்ணிகிட்ருக்கேன். பட் நான் எல்லா மக்களுக்கு ரொம்ப ஆக்சுவலி தேங்க்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன். எப்போவும் எல்லோரும் தமிழ்நாட்டிலே வந்த பிறகு எல்லோரும் நாங்கள் ஹெவி சப்போர்ட் கொடுத்தாங்க. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு பி ஹியர் ஆக்சுவலி. ஆனால் குற்றச்செயலில் ஈடுபடுறாங்களா அவங்களுக்கு காவல்துறை சப்போர்ட் பண்ணாக்கா நடவடிக்கை எடுக்குங்களா? இப்போ கள்ளச்சாராயம் அது மாதிரியெல்லாம் விற்கிறாங்களா, மணல் கடத்துறாங்களா, அவங்களுக்கு போலீஸ் தரப்புலேருந்து சப்போர்ட் பண்ணாக்கா நீங்கள் நடவடிக்கை எடுக்குங்களா? கண்டிப்பாக எடுப்பேன். சப்போஸ் நம்ம சைடுலேருந்து ஏதாவது கனைவன்ஸ் இருந்தாலும் நான் கரெக்டாக ஆக்ஷன் எடுப்பேன். எந்த கனைவன்ஸ்க்கே ஸ்கோப்பே கிடையாது. இன்னொன்று மேடம், திருப்பத்தூர் நகர் பகுதியில் சில இடங்கள் கொஞ்சம் சிவியராக இருக்குது, பிரச்சனைகளுக்குரிய இடம். அங்கெல்லாம் இந்த புறக்காவல் நிலையம் மாதிரி ஏதாவது அமைக்க வாய்ப்பு இருக்குங்களா? இப்போ சிவராஜப்பேட்டை, போஸ்கோ நகர், கௌதம்பேட்டை சில பகுதிகளில் அடிக்கடி அங்கெல்லாம் பிரச்சனைகள் அடிதடி ஆகுது.
இப்போ ஒயின் ஷாப் சரக்கை கூட பிளாக்ல அங்கே கொண்டு வந்து விற்கிறாங்க. இந்த மாதிரி நடக்கிற இடத்துல ஏதாவது நீங்கள் புறக்காவல் நிலையம் மாதிரி அமைச்சு அங்கே கட்டுப்படுத்த எதுனா வழி இருக்கு? நான் கண்டிப்பாக அந்த ஏரியா விசிட் பண்ணிவிட்டு ஆக்ஷன் எடுப்பேன். இப்போ வரைக்கும் நான் அங்கே போயிட்டு இன்னைக்கு சொல்கிறீங்க அந்த ஊடி நான் போயிட்டு ஒரு டைம் வெரிஃபை பண்ணிவிட்டு எல்ஐசி பின்னாடி எப்போவுமே வந்து அங்கே ஒயின் ஷாப் சரக்கு வந்து பிளாக்ல விற்றுட்டு தான் இருக்காங்க. இது வரைக்கும் அங்கே எதுவுமே இல்லை, நடவடிக்கை எடுக்கல. அவங்க தொடர்ச்சியாக செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஏதோ கொஞ்ச நாள் கண்டுபிடிப்பு நிறுத்துறாங்க, மறுபடியும் செய்கிறாங்க. இப்போ அது கண்டினியூவாக நிறுத்தணும். ஏன்னா அங்கே குடிக்க வரவங்க பெண் பிள்ளைங்களுக்கு பாதிப்பு வருது. இப்போ இங்கே ஒயின் ஷாப் ஏரிக்கையில் இருக்குது, அங்கே வர பைக்கில் போகிறவங்களும் மண்டே அடிக்கிறாங்க, குடிக்கிறாங்க. இது வழக்கு போட்டாலும் இந்த செய்தியை வெளியிட்டாலும் அவங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. இப்போ அந்த மாதிரி இடத்துங்களில் கொஞ்சம் ஏதாவது அப்பப்போ பாதுகாப்புக்கு ஏற்பாடு பண்ணணும். அந்த இடமோட லிஸ்ட் தயவுசெய்து நீங்கள் எனக்கு அனுப்பிங்க. அந்த இடம் நான் போயிட்டு பர்சனலாக வெரிஃபை பண்ணி உங்களுக்கு இடத்து பதில் சொல்கிறேன். சரிங்க. மேடம், வெளிமாநில மதுபானங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் பக்கம் அதிகமான மதுபானங்கள் விற்பனை ஆகுது மேடம். அதை தடுக்கிறதுக்கு சட்டம் ஒரு நடவடிக்கை இருக்கு மேடம். கண்டிப்பாக எடுப்பேன். அதான் சொல்கிறேன், எந்த இல்லீகல் ஆக்டிவிட்டிக்கு எந்த சப்போர்ட் இல்லை, போலீஸ் கன்னைவன்ஸும் இருக்கக்கூடாது. அதுதான் நான் மனசில் வச்சுட்டு அடுத்த ஸ்டெப் எடுக்க போகிறேன். இந்த திருப்பத்தூர் மாவட்ட பகுதியில் காவல் நிலையத்தில் நிறைய இடங்களில் கட்ட பஞ்சாயத்து நடக்குது அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது. அதே போல் திருப்பத்தூர் பகுதி மாவட்ட மக்களுக்கு நீங்கள் சொல்கிற ஒரு அறிவுரைகளோ இல்லை விழிப்புணர்வோ என்ன? மெயின் விழிப்புணர்வு இதுதான் இருக்குது. கட்ட பஞ்சாயத்து எல்லாமே போலீஸ் ஸ்டேஷனில் எந்த ஸ்பேஸே கிடையாது, எந்த இடம் கிடையாது. ஸோ நம்ம நியாயமான எல்லா பெட்டிஷன் என்கொயரி பண்ணணும். அதுக்கு நமக்கு காவல்துறையிலேருந்து ஸ்ட்ரிக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது, மேலேருந்து ஸ்ட்ரிக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. கட் பஞ்சாயத்துக்கு எந்த இடமும் கிடையாது காவல் நிலையத்தில் உள்ள. ஸோ மெயினாக அதில் நம்ம என்ன சிஎஸ்ஆர் போடணும் இல்லைன்னா எஃப்ஆர் போடணும், அதுதான் நம்மளோட பொறுப்பு இருக்குது. ஸோ நான் ஒரு மீட்டிங் வச்சுட்டு எல்லா இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லா எஸ்ஹெச்ஓஸ்க்கையும் இது கன்வே பண்ணி போகிறேன். அது கொஞ்சம் 1 வீக்கில் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். அந்த மாதிரி சப்போஸ் திரும்பி ஏதாவது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, எனக்கு தைரியமாக வரலாம். மேடம், வெஹிக்கிள் செக் பாயிண்ட் பண்ணும்போது பேரிகார்டு போட்டு லைட் ஃபெசிலிட்டி இல்லாமல் கரமேல பண்ணுறாங்க, அது நடவடிக்கை எடுக்குங்களா? அது கரெக்ட், கண்டிப்பாக சிசிடிவியும் இருக்கணும், அங்கே லைட் ஃபெசிலிட்டியும் இருக்கணும். அப்புறம் தான் அங்கே வண்டி செக்கிங் பண்ணணும். இருட்டில் பண்ணுறாங்க வெஹிக்கிள் செக்கிங். நான் ஃபாலோ பண்ணுறேன். மேடம், கூடுதலாக கொஞ்சம் பத்திரிகையாளருக்கான பாதுகாப்பு கொஞ்சம் துரிதப்படுத்துங்க. நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளருக்கு செய்தி சேகரிக்கும் போதும் சரி, மற்ற இடங்களில் அவங்க ஊடகத்தின் மூலமாக வெளிப்படுத்தும் போதும் சரி, சில மிரட்டல்கள் கூட வருதுங்க. அது சம்மந்தமாக நீங்கள் கொஞ்சம் என்கொயரி பண்ணி கொஞ்சம் கூடுதல் பாதுகாப்பு கொடுத்தீங்கன்னா பத்திரிகையாளருக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. பத்திரிகையாளர்கள் எல்லாரும் என்னோட நண்பர்கள் சொல்கிறோம். ஏதாவது ஸ்பெசிஃபிக் இன்சிடென்ட் இருக்கா, ப்ளீஸ் கான்டாக்ட். அரசியல் பொலிட்டிக்கல் சில விஷயங்கள் அச்சுறுத்தல்கள் சில நேரங்களில் ஏதாவது ஸ்பெசிஃபிக் இன்சிடென்ட் இருந்தால் ப்ளீஸ் எனக்கு. திருப்பத்தூர் பகுதியில் இரவு நேரங்களில் இப்போ சென்னையில் நடக்கணும் பைக் ரேஸு நடக்கிறது. இப்போ புதுசாக நடந்துகிட்ருக்கு. இரவு நேரங்களில் வந்து பைக் ரேஸ் நடக்குது. இந்த பாச்சல் டு அச்சமங்கலம், ஏதாவது ஜோலாப்பேட்டை டு திருப்பத்தூர் இரவு நேரங்களில் பைக் ரேஸு மாணவர்கள், அதாவது இளம் மாணவர்கள் ஈடுபடுறாங்க. அதுக்கு தடுக்க நடவடிக்கை மேற்கொள்வீங்களா? நம்ம நைட்லேயே எப்பவும் போலீஸ் எல்லாரும் நைட் ரவுண்ட்ஸில் இருப்பாங்க. சப்போஸ் அந்த மாதிரி ஏதாவது தகவல் இருந்தால் எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. நாங்கள் அங்கே போலீஸ் போட்டு அது கரெக்டாக ஆக்ஷன் எடுப்போம். இல்லை, அது என்னென்னா வண்டி வராங்கன்னா கரெக்டாக போலீஸ் எங்கே நிற்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியுது. சேக்ரட் ஹார்ட் காலேஜ் புதுப்பேட் ரோடு. இந்த புதுப்பேட் ரோட்டில் வரும்போது அவங்க அதை இது பண்ணிடுறாங்க, அவங்கள கண்டுபிடிக்க முடியதில்லை. இப்போ இடையில் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு வண்டிக்காரன் இடிச்சிட்டு இங்கே வந்து ஃப்ரீயாக போயிட்டான். அவங்கள கண்டுபிடிக்கவே முடியல கடைசி வரையில். ஓகே, நான் பார்க்குறேன். அது பார்க்குறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.